எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 24/6/2025 உத்தராயணம் விசுவாசு வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள். நாளைய தினம் அமாவாசை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. இரவு கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:10 வரை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. மாலை 6:56 பிறகு அமாவாசை திதி வந்துவிடுகிறது. இன்றைய யோகம் சூலம், மதியத்துக்கு பிறகு கண்ட நாம யோகம். இன்றைய கரணம் 6 மணிக்கு சகுனி, பின்பு சதுஷ்பாதம். இன்றைய நட்சத்திரம் 12:50 வரை ரோகிணி, அடுத்தது மிருகஷீரிட நட்சத்திரம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் சுவாதி, விசாகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த செவ்வாய்க்கிழமை அவனி மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய விரத பூஜா முறைகள். செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டாலே இதுவரையிலும் கடன் தீர்க்கிறத பற்றியும் இந்த அமைப்பெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். செவ்வாய்க்கிழமையில் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்து விட்டால் அந்த வீடு முழுமை அடைந்திருக்காது. முழுமை அடைந்திருக்காருன்னா ஒரு செவர் பூசாமையே இருக்கலாம், இல்லை ஒரு செவர் பெயிண்ட் அடிக்காமே இருக்கலாம். ஒரு அறகுறையோடு தான் அந்த வீடு இருக்கும். அது செவ்வாய்க்கிழமை அந்த குழந்தை பிறந்தால்தான் அப்படின்னா அப்படி இல்லை, அது ஒரு கணக்கு. இப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, செவ்வாய் என்றாலே பூர்வ ஜென்ம நாகதோஷம், பூர்வ ஜென்ம அம்மன் வழிபாடு குறை. இது இருந்தாதான் அந்த செவ்வாயே அந்த வீட்டில் பிறக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்தா என்ன பண்ணலாம், அந்த குழந்தையின் பேர்ல வருடத்திற்கு ஒரு முறை ஊரில் இருக்கும் அம்மனுக்கு அர்ச்சனை, அலங்காரம், வஸ்திர சாத்துதல், இது மாதிரி பண்ணிட்டே வந்தா அவர்கள் வீட்டில் எந்த விதமான அசௌகரியங்களும் இல்லாமல் சௌகரியமாக வாழலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிரக நிலவரங்களை பார்த்துருவோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ ராசி பலனுக்கு போவோம். மேன்மை பொருந்திய ஒரு வைராகிய நெஞ்சுரம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் தங்களுக்கு மிகுந்த ஒரு கடின உழைப்பையும் செலவினங்களும் கொடுக்கின்ற அமைப்பு தான் காட்டுகிறது. அதனால செலவு செய்வதை பற்றி கவலை தேவையில்லை. ராசியில் இருக்கின்ற சுக்கிரன் அன்றாட பொருளாதாரத்துக்கு கேரண்டி வந்துடும். அதை மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய பொருளாதாரம் மாற்ற முடியாது, செலவுகள் ஆகிக்கிட்டே வரும். அது கொஞ்சம் சுக்கிரன் பயிற்சி ஆகிற வரும். சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டா அது கூட உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த வரையில் இந்த நாள் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும், வார்த்தையில கவனமா இருக்கணும். சொந்த பந்தங்களோட பேச்சுவார்த்தையில கொஞ்சம் எச்சரிக்கையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துடணும். ஒரு வண்டி வாகனத்துல போனா கண்டிப்பா வண்டியை நிறுத்திட்டு போன் பேசுற மாதிரி பார்த்துக்கணும். காற்றில் மாட்டக்கூடிய அமைப்பு, காற்று வெளியில போய் சுத்தி வர்றது, எந்த விஷயத்துக்கு போகணுமோ அந்த விஷயம் நமக்கு வெற்றி அடையாமல் இருக்கிறது, இது போல ஒரு நல்லதல்லாத விஷயங்கள் நடப்பதற்கான கிரக நிலவரங்கள் இருக்கிறது. சற்று கவனமும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது மிகுந்த சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு அற்புதமான நாள். ஆதரவு கரங்கள் நீட்டும் இடத்தில் கிடைத்து கொண்டே இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதேனும் சிறு செலவுகள் அல்லது
மின் உபயோகப் பொருட்கள் பழுதடைந்து அதை மாற்றுகின்ற தன்மை, அதனால் ஒரு செலவு வரக்கூடும். கவனம், எச்சரிக்கை தேவை. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் தான். எப்போது உங்கள் மனது அச்சப்படாமல் இருக்கிறதோ அப்போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு அந்த பயமும் அச்சம் மட்டும்தான் இப்போதைக்கு பெரிய விஷயம். அதை தூக்கி போடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு வெற்றி வகையை சூடிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்மராசி ஆண் பெண்கள் எல்லாமே எனக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்குது, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு, வயிற்று வலி, கால் வலி, உபத்திரம், இதை பத்தி ரொம்ப அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. இந்த மக நட்சத்திரக்காரங்க குறிப்பா அந்த சிம்மத்துல இருக்கிற இந்த மகத்துக்கு தான் ரொம்ப பிரச்சனையே. ஏன்னா அங்க கேதுவும் இருக்கிறாரு, செவ்வாயும் இருக்கிறாருன்னும் போது இந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் தென்படும். மருத்துவரை ஆலோசித்து தக்க முறையில் வைத்தியம் பார்த்து கொள்வது மிகச்சிறப்பு. எல்லாம் நானே பார்த்துக்கணும், கை வைத்தியம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு, பெண்கள் மட்டும். அதெல்லாம் பார்த்து நீங்க சரி செய்து கொள்ள அமைப்பு உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு உண்டு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த நாள்ல ஒரு சிறு தொகையேனும் கடனிலிருந்து வெளிவருவதற்கான வழியை தேடுவீர்கள். வழி அடைப்படும், வழி கிடைக்கும். கடனை அடைப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது சின்ன சின்ன கடன்களை எல்லாம் தொகுத்து ஒரு பெரிய கடனா மாற்றி அந்த கடனை அடைச்சி முடிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையிலே இந்த நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக எல்லாம் பார்ப்பீங்க. நோய் கிருமிகள், போர் வருது, ஏதோ ஒன்று வருது அப்படின்றத மொத்தம் ஏதாவது ஒரு நியூஸ் படிச்சுட்டு அதையே தீம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை விடுத்து மனதை ஒருநிலைப்படுத்தி இறை வழிபாட்டில் சொன்னீங்கன்னா இன்றைய சந்திராஷ்டம நாளை கடக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். மாற்றங்களும் ஏற்றங்களும் வழியிலே இருக்கின்றது. நீங்க மாறினா எல்லாம் மாறிடும். நீங்க மாறுங்க, எல்லாம் மாறும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். உயர்வுகள், ஏற்றங்கள், மாற்றங்கள் உண்டு. இருந்த போதிலும் தொழில் மந்தத்தன்மை, பிரச்சனை, தனக்கு தானே தகுதியற்றவனாக நினைத்துக் கொள்வது, இது போன்ற எண்ணங்கள் உருவாகும். மனதின் பயத்தோடு எதையும் செய்ய வேண்டாம். வெற்றி களைப்போடு செய்யுங்கள், வெற்றி உங்கள் பக்கம் நிற்கும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு பகையை தேடி கொடுக்கும். அதனால சற்று கவனமும் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அது இல்லைன்னா ரொம்ப மாட்டிப்பீங்க. ஏன்னா மகரத்தை பொறுத்தவரையிலுமே நீங்க இப்போ எச்சரிக்கை தான் தேவை. ஏழரை சனி போயிருச்சு, நல்லா இருக்குதுன்னு சொல்லி எதையும் கவனம் இல்லாமல் செய்துவிட்டு கஷ்டப்பட தேவை வேண்டிய வேலையே இல்லை. ரொம்ப கவனம், எச்சரிக்கை, நிதானம் ரொம்ப முக்கியம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில இந்த நாள் ரொம்ப ஒரு சுகம், ஏற்றம், மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் தமக்கு தேவையான விஷயங்களை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போதைக்கு இருக்கிறது. அதே மாதிரி கும்பத்தில் இருக்கிற தொழிலதிபர்கள் அல்லது தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவர்கள்லாம் புதிய புதிய விஷயங்களை தேடி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சுகமான ஒரு கிரக நிலவரங்கள் தான் இன்னைக்கு தென்படுகிறது. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை நேற்று இருந்த கிரகநிலை மாற்றங்கள் இன்று இல்லை. ஏனென்றால் இப்ப 4 மூலையும் உங்களுக்கு பாதிப்புன்ற மாதிரி எதை செய்தாலும் பாதிப்பாவே இருக்கு. அப்படின்னா பேசாம நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு சேரும். ஏன்னா மீன ராசியை பொறுத்தவரை இந்த பிடிவாத குணங்கள் தளர்த்தி கொண்டாலே வெற்றி உங்கள் வாசல் படியில் நிற்கும். சனி உங்களுடன் இருக்கிறார், கவனமும் எச்சரிக்கையும் தேவை. புறம் கூறுவதை தவிர்த்தல் நலம். உங்களுக்கு கடுமையான உழைப்புக்குள்ள வாங்க, ஜெயிச்சிருவீங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.